தேவன் யோசேப்புக்கு தரிசனம் கொடுத்தார். நாங்க பார்த்தோம் இல்லை, ஆதியாகமம் 37வது அதிகாரம் 5வது வசனம். இப்படியாக நாங்க பார்க்கிற நேரத்திலே யோசேப்பு ஒரு சொற்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு சொன்னான். அது நிமித்தம் அவர்கள் அவனை இன்னும் அதிகமாக என்ன செய்தார்களாம்? பகைத்தார்களாம் என்று வேதம் சொல்லுகிறது இல்லையா? அப்ப தேவன் ஒரு மனிதனுக்கு தரிசனம் கொடுக்கிற பொழுது எல்லோரும் அதை ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொல்ல முடியாது. அறிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தரிசனத்தை எல்லாரும் ஏற்றுக்கொள்வார்கள் என்று நாங்கள் சொல்ல முடியாது. மற்றது பாருங்க, தேவனுடைய அழைப்பு இருந்தால் முதலாவது எனக்கும் உங்களுக்கும் வருவது என்னன்னு பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு வருதா உங்களுக்கு? தேவனுடைய அழைப்பு இருக்கிறவர்கள் எல்லாருக்குமே முதலாவது வருவது எதிர்ப்பு. இதுதான் உண்மையான ஒரு கதை. ஆனால் அந்த நேரத்திலே நாங்கள் எப்படியாவது அதை விட்டு விட்டு ஓடிவிடலாம் என்று முயற்சி பண்ணுகிறோம். ஒன்றை மாத்திரம் சொல்லுகிறேன், யாருக்கெல்லாம் எதிர்ப்பு அதிகமாய் வருகிறதோ, நீங்க பண்ற ஜெபத்துல அல்லது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எதிர்ப்புகள் அதிகமாய் வருகிறதோ, அறிந்து கொள்ளுங்கள், தேவனுடைய திட்டம் உங்களிலே இருக்கிறது. ஆமென். மற்றது பாருங்க, முதலாவது தேவ திட்டம் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு வருவது சோதனை. இயேசு 40 நாள் உபவாசம் இருந்தார். பிசாசுக்கு தெரியும், சோதனைக்காரனுக்கு தெரியும், என்னமோ சாதிக்க போகிறார். ஹல்லேலூயா, என்னமோ சாதிக்க போகிறார். சாதித்தாரா இல்லையா? சிலுவையிலே சாதித்தார். எனக்காக சாதித்தார், உங்களுக்காக சாதித்தார். அதே போல நானும் நீங்களும் தோக்க பிறந்தவர்கள் அல்ல, ஜெயிக்க பிறந்தவர்கள், சாதிக்க பிறந்தவர்கள். அப்ப தேவனங்களை சாதிக்க அழைத்தபடியினால் பெரிய பெரிய திட்டத்தை நாங்க பார்க்கவும் செய்யவும் நாங்க அழைக்கப்பட்டபடியினால் முதலில் வருவது என்ன சொல்லுங்க? சோதனை கட்டாயம் வரும். இதை நாங்க தாண்டத்தான் வேணும். நீங்க அறிந்து கொள்ளுங்கள். சில பேர் இருக்கிறாங்க, துன்பங்கள் வரும், பாடுகள் வரும், வார நேரத்தில் ஆண்டவரை விட்டுருவாங்க, ஆண்டவரை விட்டு சன்னிதானத்தை விட்டுருவாங்க, வேதம் படிக்கிறத விட்டுருவாங்க. இல்ல தம்பி, இல்ல தங்கச்சி, தேவ பிள்ளையே, அன்பு தேவ என்னுடைய சகோதர சகோதரியே, உண்மையாக ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். உங்கள தேவ திட்டம் இருந்தால் பக்கத்தில் இருக்கிறவர்கள் நோண்டிக்கொண்டே இருப்பார்கள். உங்களுக்கு விரோதமாக எதிர்ப்பு வந்து கொண்டே இருக்கும். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். தேவனுடைய இரக்கத்தினால், தேவ தயவு யோசேப்பிலே இருந்தபடினால் அந்த சோதனையை சகித்தார். கடைசி மேடை, வெற்றி மேடை தேவன் ஆளுநர் ஆக்கினார். ஹல்லேலூயா, ஆளுநர் ஆக்கினார். இதை நீங்க அறிஞ்சு கொள்ள வேணும். பாருங்க, அடுத்தது பெற்றாரால் மற்றும் சகோதரர்கள் அவனை பகைத்தார்கள். ஆதியாகமம் 37:28 பாருங்க. அப்பொழுது மீதியானிய வியாபாரிகள் அவ்வழியாக வந்தார்கள். அவர்கள் யோசேப்பை குழியிலிருந்து எடுத்து 20 வெள்ளிக்காசுக்கு இஸ்மவேலர்களுக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போனார்கள். பாருங்க, ஒரு வெளிப்பாடு ஒன்று கொடுக்கிறேன். மனிதர்கள் உன்னை விற்கலாம், மனிதர்கள் உன்னை வெறுக்கலாம், ஆனால் தேவன் உன் எதிர்காலத்தை ஒருபோதும் விற்க மாட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் வைத்திருக்கிற திட்டத்தை, கர்த்தர் உங்களுக்கு தந்த கிருபையை ஒரு காலம் எடுத்து போட மாட்டார். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? பக்கத்தில் இருக்கிறவங்க, உன் கணவன், உன் மனைவி, நீ நம்புறவங்க உன்னை விற்று போடலாம், உன்னை பகைக்கலாம், ஆனால் திட்டத்தை வைத்தவர் ஒரு காலமும் அந்த கிருபையை மாற்ற மாட்டார். அந்த வல்லமையை உங்களை விட்டு எடுத்து போட மாட்டார். அது நிறைவேறியே ஆகும். ஹல்லேலூயா. பாருங்க, சகோதரர்கள், வேதம் சொல்கிற சகோதரர்கள் விற்றாலும் தேவன் உயர்த்தும் திட்டத்தை எவரும் நிறுத்தவும் முடியாது, பறிக்கவும் முடியாது, அதை எடுக்கவும் முடியாது. ஹல்லேலூயா. நம்புறீங்களா? ஒருவேளை சகோதரர்கள் விற்றாலும், சகோதரர்கள் எதிர்த்தாலும், கூட இருக்கிறவர்கள் குழி பறித்தாலும், ஆனால் தேவனுடைய திட்டத்தை தேவன் உங்களை கொண்டு போய் உயர்த்துவதான். ஒரு அதிசயமான ஒரு காரியத்தை கர்த்தனுக்கு கற்றுக் கொடுத்தார். யோசேப்பின் சகோதரர்கள் குழியில தூக்கி போட்டார்கள் அல்ல, அந்த குழியை தேவன் அரண்மனைக்கு போகும் வாசலாக மாற்றினார். நல்லா கரங்களை தட்டி, அரண்மனைக்கு போகும் வாசலாக
ஒரு வழியாக கர்த்தர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அடுத்தது வாசிக்கிறேன் பாருங்க. ஆதியாகமம் 39:2 கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனாயிருந்து எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். அதுக்கு வெளிப்பாடு கொடுக்கிறேன். தேவனுடைய பிரசன்னம் உங்களுக்குள்ள இருந்தால் அடிமை நிலையிலும் ஆசீர்வாதம் இருக்கும். எத்தனை பேர் அதை அனுபவிக்கிறீங்க? நான் அனுபவிக்கிறேன், அதை அனுபவித்தேன். இல்லாத காலங்களிலும் கர்த்தருடைய கிருபை விலகாது. பிறரங்களை அடிமைப்படுத்த நினைக்கிற பொழுதிலும் அவருடைய கிருபை எங்களோடு இருக்கும். பாருங்க, தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய வல்லமை உங்களுக்குள்ளே இருந்தால் என்னவாம்? அடிமை நிலையிலும், கஷ்டத்திலும், கைவிடப்பட்ட சூழ்நிலையிலும் ஆசீர்வாதம் இருக்கும். அவருடைய பலத்த கரம் இருக்கும். இதுவரைக்கும் நான் அந்த கரத்தை அனுபவித்துக் கொண்டு வருகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கரங்களை இருதயத்தால தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இடம் முக்கியம் அல்ல. அது சிறைச்சாலையாயிருக்கட்டும், அது அடிமை வாழ்க்கையாயிருக்கட்டும், இடம் முக்கியம் அல்ல. ஆனால் தேவன் கூட இருப்பதே முக்கியமான காரியம். வாலிப தம்பி விட்டுறாத, சகோதரனை விட்டுறாதே. நீ எந்த இடத்துல இருக்கிறா, நீ ஓல கோட்டையில் இருக்கிறா, அது பிரச்சனை இல்லை. நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற பிரச்சனை இல்லை. ஐயோ ஒரே இந்த வேலை செய்கிறேன், ஐயோ இந்த வேலையே கஷ்டப்பட்டு நான் வெயிலுக்குள்ள செய்து கொண்டிருக்கிறேன், ஒரு பிரச்சனையுமே இல்லை. நீ எந்த இடத்துல நிற்கிறாய் என்பது அல்ல. கர்த்தருடைய பிரசன்னம் உனக்குள்ளே இருந்தால் தேவன் உங்களுடன் இருப்பதே முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. நம்புறீங்களா? தேவன் இருக்கிறாரா? தேவன் இருந்தால் எவரும் எங்களை தடுத்து நிறுத்த முடியாது. உயர்வு தான். நாங்கள் எழும்ப போறதுதான். பாருங்க, அடுத்தது நான் போன கிழமை விரிவாக்கமா சொன்னேன், நேரம் இல்லை. பாவத்தை வெறுத்து ஓடினான் என்று சொன்னேன். வீட்டுக்கு போய் வாசிங்க. ஆதியாகமம் 39:9 இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் ஒருவனும் இல்லை. நீர் அவனுடைய மனைவியாய் இருக்கிறபடினால் உம்மை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விட்டு வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இந்த மகா பொல்லாங்கை செய்து தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? பாருங்க, ஆதியாகமம் 39:12 அவன் வஸ்திரத்தை பிடித்து என்னோட சயனி என்றாள். அவன் தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு ஓடி போனான். நல்ல கரங்களை தட்டுங்க. வஸ்திரத்தை விட்டு ஓடி போகிறான். பாருங்க, சொல்றதுக்கு ஒரு வழிபாடு. பாவத்தோடு போராட வேண்டிய ஒரு நேரம் உண்டு. ஆனால் சில சோதனைகளிலே இருந்து நாங்கள் தப்பித்து ஓடுவதே நல்லது. நம்புறீங்களா? பாருங்க, பாவத்தோட நின்று போராட வேண்டிய சந்தர்ப்பங்கள் சில இடங்களில் இருக்கிறது. ஆனால் சில நேரங்களிலே அதை விட்டு அந்த இடத்துல இருந்து நாங்கள் ஓடுவது மேலான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆமென். பாருங்க, யோசேப்பு அந்த பெண்ணின் நிமித்தம் உடைய இழந்தான், ஆனால் பரிசுத்தத்தை இழக்கவில்லை. இதுதான் முக்கியமான காரியம். இழுக்கிறவங்க எல்லாம் இழுக்கட்டும், பேசுறவங்க எல்லாம் பேசட்டும், அவதூறு பேசுறவங்க பேசட்டும். நான் எந்த நிலையில இருந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும், ஏன் ஆடகூடி கலண்டு விழுந்தாலும் என் பரிசுத்தத்தை, ஆண்டவரோடு நான் வாழும் வாழ்க்கையை எவரும் பறித்துக் கொள்ள முடியாது என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அநியாயமாக சிறையிலே அடைக்கப்படுகிறார். ஆதியாகமம் 39:20-21 வாசி பார்த்தால் யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கைதிகள் அடைக்கப்பட்டிருந்த சிறைச்சாலையிலே போட்டான். அவன் அங்கே சிறையிலே இருந்தான். கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவனுக்கு கிருபை செய்து சிறைச்சாலை காவலாளியின் கண்களில் அவனுக்கு தயவு கிடைக்க பண்ணினார். ஹல்லேலூயா. உண்மையா சொல்றேன், நீதிமான்களுக்கும் அநியாயம் நடக்கலாம். நீங்க ஒருவேளை நீதியாய் நடந்து கொண்டு அநியாயம் நடக்கலாம், எங்களுக்கு சிறையிலையும் போடலாம். ஆனால் தேவனுடைய கிருபை செயல்பட்டு அந்த இடத்திலும் பதவியை தான் கொடுக்கும், அந்த இடத்திலும் உயர்வை தான் கொடுக்கும். இயேசு நல்லவராக இருக்கிறார். ஆமென். பாருங்க, இந்த சிறைச்சாலையில இந்த யோசேப்பு இருக்கும் காலத்துல பார்வோன், அதாவது அந்த எகிப்துக்கு அவன் ராஜாவாய் அரசனாய் இருக்கிறான். ஒரு சொற்பனத்தை அவர் பார்க்கிறார். அது நிமித்தம் அவர் கலங்கினாராம். அது எதை குறித்து என்றால், நீங்க வீட்டுக்கு போய் வாசி பாருங்க. தேசத்தில் நடக்கிற பஞ்சகாலம், தேசத்தில் நடக்கும் ஒரு அசம்பாவிதத்தை குறித்து யோசேப்பு பார்வோன் ஒரு சொற்பனத்தை கண்டார்.
அதை அங்க உள்ள மந்திர வித்தைக்காரர்கள், சூனியக்காரர்கள், மாந்திரிகக்காரர்கள் முழு பேரையும் கூப்பிட்டு அதுக்கு அர்த்தம் சொல்ல வேண்டும் என்றால் ஒருவரும் சொல்லவில்லை. ஆனால் தேவ ஆவியானவரால் யாரோ பக்கத்தில் நிற்கிற ஒருவர் மூலமாக கேள்விப்பட்டு யோசேப்பை சிறைச்சாலைக்குள்ளிருந்து அழைத்து தேவ ஆவியினால் அந்த பார்வோன் கண்ட அந்த சொற்பனத்திற்கு யோசேப்பு அழகாக விளக்கம் கொடுக்க வாய்ச்சிருக்கிறீங்களா? அழகாக விளக்கம் கொடுத்தபடினால் பாருங்க, அதை கண்ட அந்த பார்வோன் மன்னன் யோசேப்பை நோக்கி, இதோ எகிப்து முழுவதின் மேலும் உன்னை அதிகாரியாய் வைத்தேன். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. தேவன் உயர்த்தும் அந்த காலம் வந்தால், தேவன் உயர்த்தும் நேரம் வந்தால் ஒரே நாளில் உங்க வாழ்க்கை மாறிவிடும். விசுவாசிக்கிறீங்களா? இது ஒரு ப்ரொபசி, இது ஒரு தீர்க்க தரிசனமாக நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். யாராலையும் முடியாது. வைத்தியரால் கைவிடப்பட்ட நிலை யாராலும் முடியாது. எல்லாரும் கைவிட்டார்கள். கொண்டு வா, இயேசுவின் நாமத்தில் எழும்பு, நட, ஓடு. இயேசுவின் நாமத்துல பாத்தீங்களா? இப்ப பார்வோன் மன்னன், அந்த தேசம் முழுவதுக்கு உன்னை ஆளுநராக வைத்தேன், உன்னை பிரதமராக வைத்தேன். குழியில் இருந்து அரண்மனைக்கு தேவன் அழைத்து சென்றார். அடிமைத்தனத்தில் இருந்து உயர்வுக்கு கர்த்தர் அழைத்து செல்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மற்றது பாருங்க, ஆதியாகமம் 50:20. இப்ப ராஜாவாகி ஆளுநராக இருக்கிறார், பிரதமராக இருக்கிறார். ஓ, இப்ப யார் பகைத்தார்களோ, சகோதரர்கள் பகைத்தார்கள் அல்லவா, குழியிலே தூக்கி போட்டார்கள். அதே குழியை தேவன் அரண்மனைக்கு செல்லும் வழியாக மாற்றி இருந்தார் அல்லவா. இப்ப ஒரு நல்ல ஒரு பதவியில யோசேப்பு இருந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த சொல்லப்பட்ட அந்த பார்வோன் கண்ட கனவு போலவே எல்லா இடமும், கானான் தேசம், எகிப்து எல்லாம் பஞ்சம் உண்டாயிற்று. இப்ப யோசேப்பின் சகோதரர்கள், குழியில தூக்கி போட்டவர்கள் தேடி வருகிறார்கள். சாப்பாடு, தானியம் கொள்ள வருகிறார்கள். பாருங்க, ஏதோ ஒரு கட்டத்தில், அது நிறைய ஸ்டோரி, நாங்க நேரம் இல்லை, ஏதோ ஒரு கட்டத்தில் அவர்கள் யோசேப்பு அவர்களை இனம் கண்டு விட்டார். ஆனால் சகோதரர்கள் இனம் காணவில்லை. என்னோட வாழ்க்கையை மாறிட்டு. ஹல்லேலூயா. எரிச்சல்ல தான் போட்டாங்க. இன்னைக்கு சொல்றேன், யாக்கோபு தன் மகன் யோசேப்பை அதிகமாய் நேசித்தார். கர்த்தர் உங்களை அதிகமாய் நேசித்தால் பிறர் பார்த்து உங்களை பொறாமப்படுவாங்க. அடுத்தது, பல வர்ண அங்கியை உடுத்து வைத்தார். எரிச்சல் வந்துச்சு. இன்னும் ஒன்று வேதத்தில் எழுதப்படல, ஆனால் சில வேத அறிஞர்கள் சொல்றாங்க, யாக்கோபு இனி அவருக்கு பிறகு எல்லாமே யோசேப்பின் கையில பொறுப்பு கொடுக்கத்தான் இருந்தாராம். அதையும் அவர்கள் ஏதோ ஒரு வழியில அறிந்து கொண்டார்கள். பறிக்கிறவங்க பறிக்கட்டும், பொறாமப்படுறவங்க படட்டும், எங்கதான் எங்களை தூக்கி எறிந்தாலும் அந்த இடத்திலையும் ஒரு வழியை உண்டாக்கி எங்களை அந்த அரண்மனைக்கு அழைத்து செல்வார் இயேசு. நாங்க பேய தேடல்ல, பொல்லாத ஆவி பிசாசுதான் ஆண்டவர் படைத்த பூமியில வந்து உலாவி கொண்டு திரியுது. அவனுக்கு படைக்க தெரியாது. என் தேவன் படைப்பாளி. இந்த பொல்லாத ஆவி பேய் செய்யட்டுமே, அவனுக்கு ஒரு அந்தரத்தில் ஒரு உலகத்தை உண்டாக்கி அல்லது ஏதோ ஒரு உலகத்தை உண்டாக்கி அவன் ஆளட்டும். இல்ல, ஆண்டவர் படைத்தது அவனுக்கு உருவாக்க தெரியாது. என் தேவன் உருவாக்குகிறவர், அவர் சிருஷ்டிப்பு கர்த்தா. விளங்குதா? எந்த இடத்துல உங்களை தூக்கி அறிந்தாலும், எந்த இடத்துல தூக்கி போட்டாலும், அந்த இடத்துல டக்குன்னு ஒரு வழியை ஆயத்தப்படுத்தி, ரைட், நீ இப்படி போகலாம் பாண்டு கரம் பிடித்தவர் கைவிடாமல் ஓ அரண்மனை வரை எங்களை அழைத்து செல்வது சத்தியம். அது மாறவே மாறாது. தேவ திட்டம் மாறாது. ஹல்லேலூயா. ஜீசஸ். பாருங்க, ரோமர் 8:28, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. பொய் குற்றச்சாட்டுகளை எல்லாம் ஆசீர்வாதமாக மாற்றினார். சிறைச்சாலை ஆசீர்வாதமாக மாற்றினார். குழியை ஆசீர்வாதமாக மாற்றினார். உங்களுக்கும் அவர் மாற்றி கொடுப்பது நிச்சயம். ஆனால் எந்த நிலையில இருந்தாலும் கர்த்தர் ஆராதிக்கிறத விட்டுறாதீங்க. விளங்குதா நான் சொல்றது? புரியுதா? எந்த நிலையில இருந்தாலும், யார் உங்களை வெறுத்தாலும் பகைத்தாலும், அந்த இடத்திலையும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் புகழ் என் நாவில் இருக்கும். இயேசுவின் இரட்சகர், அவரை என் மேய்ப்பர். ஆட விழுந்தாலும் பரவாயில்ல,
சில பாவத்தோட போராடுங்க, சில பாவத்தை விட்டு ஓடுங்க, நிக்காதீங்க அந்த இடத்தையும். ஆட விழுந்தாலும் பரவாயில்ல, பரிசுத்தம் விழாம பாதுகாத்துக் கொள்ளுங்க. பரிசுத்த வாழ்க்கை பிசாசானவன் பறித்து விடாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அவனுக்கு தேவை அதுதான். இந்த ஆட விழுறத பத்தி அவனுக்கு பிரச்சனை இல்லை. அவனுக்கு தாகம், எப்படியாவது பரிசுத்த ஆடை விழ வேண்டும், அப்பதானே அவனோட நரகத்துக்குள்ள கிடக்கலாம். விட்டு கொடுப்பீங்களா அந்த ஆடையை? கையோ இங்க இருக்கிறீங்களா? இந்த ஆடையை விட்டாலும் பரிசுத்த தேவன் எனக்கு கொடுத்து வித்த ஆடையை, நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ எதுவானாலும் விடமாட்டேன் என்று சொல்லுகிறவர்கள் நல்லா எழுந்து நின்று கரங்களை தட்டி இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், துதிங்க துதிங்க. அப்படி ஆண்டவரை துதிங்க. இந்த வார்த்தைக்காக கர்த்தரை துதிங்க. இந்த வார்த்தைக்காக கர்த்தரை உயர்த்துங்க. நான் உபத்திரவத்தில் நிற்பேன். சிறை வாழ்க்கையோ கர்த்தர் அங்கேயும் என்னோடு இருக்கிறார். அடிமைத்தன வாழ்க்கையோ கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த குழியில சகோதரர்கள் கூட இருக்கிறவர்கள் என்ன தூக்கி போட்டிருந்தாலும் அந்த இடத்திலேயும் கர்த்தர் ஒரு வழியை உண்டாக்கி எந்த குழியாயிருந்தாலும் அதை அரண்மனை வாசலாக எனக்கு மாற்றி கொடுப்பார் என்று விசுவாசத்தோட நல்ல கரங்களை தட்டி துதிங்க. அரண்மனை வாசலாக, அரண்மனை வாசலாக, அரண்மனை வாசலாக கர்த்தர் மாற்றி கொடுக்கிறார். இதுவரை நீ பட்ட பாடுகள், இதுவரை நீ பட்ட பிரச்சனைகள், கண்ணீர்கள் இயேசு மாற்றி கொடுப்பார். மாற்றி கொடுப்பார் என்று போட்டு சும்மா இருக்க கூடாது. விளங்குதா? யோசேப்பை போல உறுதியாய் பாவத்தை விட்டு ஓடி ஆட விழுந்தாலும் பரிசுத்தம் கலையாமல் காத்துக்கொள். கற்பு கலையாமல் காத்துக்கொள். பரிசுத்த வாழ்க்கை கலையாமல் காத்துக்கொள்ளுங்கள். கட்டாயம் அரண்மனை ஏறுவதுதான். ஹல்லேலூயா. மெய்காப்பாளர் தலைவராயிருந்தவர் போத்திபார். அவரே பார்க்கிற அளவுக்கு மன்னனாயிருக்கிற பார்வோன், சரி நான் ரெஸ்ட் எடுக்கிறேன், நீயே எல்லாத்தையும் பார்த்துக்கொள், உன் தேவன் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லுகிற அளவுக்கு ஹல்லேலூயா, எனக்கு சுதந்திரமாக்கி கொள்ளுகிறேன், அதை நான் சுதந்திரித்துக் கொள்ளுகிறேன். சொல்லுங்க, அப்படி கைவை சொல்லுங்க, இந்த வார்த்தையை எனக்கு நான் சுதந்திரித்துக் கொள்ளுகிறேன். அன்பு தகப்பனே உமக்கு நன்றி அப்பா.